கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருப்பதாக. இந்த மாதத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை ஆகாய் 2:23 வசனம். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஆமென். கர்த்தர் உங்களை பார்த்து இந்த மாதத்தில் சொல்லுகிறார், அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். தெரிந்து கொண்டவர் எவ்வளோ பெரியவர் அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய தெரிந்து கொள்ளுதலும் எவ்வளோ விசேஷித்தமானது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். ஆமென். இப்படி சொல்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினவர். அது மாத்திரமல்ல, நம்மளை அவருடைய சாயலின்படி சிருஷ்டித்து நமக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்து கொண்ட நம்முடைய ஆண்டவர், அவ்வளோ பெரிய ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி பாயிண்ட் அவுட் பண்ணி உங்ககிட்ட இன்னைக்கு பேசுகிறார். ஆமென். யோசிச்சு பாருங்களேன், ஒரு கம்பெனியில் ஒரு 20,000 பேர் அப்ளை பண்ணுறாங்க ஒரே ஒரு ஜாபுக்கு அப்படின்னு நினச்சி பாருங்களேன். அந்த 20,000 பேர்த்தில் வெறும் 20 பேரை தான் எடுக்கிறாங்க. அந்த 20 பேர்த்தில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. ஒரு பெரிய கம்பெனி 20,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஆனால் எடுத்தது 20 பேர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட 20 பேரில் நானும் ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம். அதை தான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல விரும்புகிறார். இந்த உலகத்தில் பல மில்லியன் கணக்கில் கோடிக்கணக்கில் ஜனங்கள் இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து இந்த வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறார் என்றால் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். ஆமென். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இத்தனை மில்லியன் கணக்கான ஜனங்கள் மத்தியில் நான் உன்னைய எனக்காக தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் நம்மளை தெரிந்து கொள்ளுகிறது அவருக்காக மட்டும் கிடையாது, முக்கியமாக நமக்காகவும் தான். ஆமென். நம்ம இந்த நித்தியத்தில் நரகத்தியில் அழிந்து போய் விடாதபடிக்கு அவரோடு கூட நித்தியமாக வாழும் வாழ்க்கையை, பரலோகத்தின் அந்த அனுபவத்தை, அந்த பரலோகத்தின் அந்த வாழ்க்கையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் அவரோடு நம்மை வைத்து கொள்வதற்காக, அவரோடு நம்மை சேர்த்து கொள்வதற்காக இந்த பூமியில் இத்தனை மில்லியன் கணக்கில் ஜனங்கள் இருக்கும் பொழுதும் நம்மளை பர்டிகுலராக தேடி தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்காக அவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டார். நம்ம தெரிந்து கொண்டு நம்ம மேலே எல்லாம் என்ன வைக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சித்தத்தை வைக்கிறார், அவருடைய திட்டத்தை வைக்கிறார், அவருடைய நோக்கம் நம்ம மேலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்போ விருதாவாக கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. ஒன்று நம்மை காப்பாற்றும்படியாக, ரட்சிக்கும்படியாக, மீட்கும்படியாக, மீட்டு அவரோடு நித்தியமாக சேர்க்கும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரோடு நித்தியமாக வாழும்படியாக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவது பெரிய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? இந்த பூமியில் நாம் அவருக்காக செய்து முடிக்க வேண்டிய ஒரு ஸ்பெஷல் திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு கம்பெனி அந்த 20,000 பேர்த்தில் 20 பேரை தெரிந்தெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த கம்பெனியில் நல்லா ஒர்க் பண்ணுவாங்க நம்பி, அந்த கம்பெனிக்காக செயல்படுவாங்க நம்பி தான் எடுக்கிறாங்க. அப்படி தானே? அதே மாதிரி தான் ஆண்டவர் அவருடைய கிங்டம்காக, அவருடைய கிங்டம் இந்த பூமியில் வர்றதுக்காக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய ஒரு சில பணிகள் அவருக்கு இருக்கிறது. அந்த பர்பஸோட, அந்த திட்டத்தோடு தான் உங்களை என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ 2 காரியத்துக்காக நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தெரிந்து கொண்ட நாம் உண்மையாக இருக்க வேண்டும். எதற்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய பர்சனலான பரிசுத்த வாழ்வை நாம் காத்து கொண்டால் மட்டும்தான் நித்திய வாழ்வுக்குள்ள அவரோடு சேர்ந்து வாழ முடியும். அப்போ ஒன்று, இந்த உலகத்தின் அசுத்தங்கள்லேருந்து கர்த்தர் என்னை பிரித்தெடுத்து தெரிந்து கொண்டிருக்கிறார், நான் அவருக்காக பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்படியாக. அடுத்ததாக இந்த பூமியில் அவருடைய கிங்டமை நான் ஸ்தாபிக்கும்படியாக என் மேலே ஒரு திட்டத்தை வைத்து தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த திட்டத்தில் நான் அவருக்கு உண்மையாக இந்த பூமியில் இருந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட, திட்டத்தோட நீங்கள் அவருக்கு உங்களை இன்றைக்கு அர்ப்பணிப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு இந்த பூமியில் பெரிய காரியங்களை செய்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக நிறுத்துவார், அநேகருக்கு சாட்சியாக நிறுத்துவார். வேதத்தில் இருக்கிற அநேக சாட்சிகளை போல நீங்களும் ஒரு சாட்சியாக நீங்கள் நிறுத்தப்படுவீர்கள். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக எமக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் இந்த வார்த்தையின்படி எங்கள் வாழ்நாள் முழுவதும் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. நீர் எங்களை தேடி தெரிந்து கொண்டதற்காக எமக்கு கோடி ஸ்தோத்திரம். எங்களை தெரிந்து கொண்ட உம்முடைய நோக்கத்தை எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றும்படியாக இந்த நாளில் நாங்கள் எங்களை உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் பொறுப்படுத்த ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்தி எங்களை அநேகருக்கு சாட்சியாக ஆசீர்வாதமாய் நீர் பயன்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.